ஹாய், இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஆனிவர்சரி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து கோவில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக எழுந்து குளிச்சாச்சு. குளிச்சுட்டு எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் வந்துட்டு என்னோடய ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு என்னோடய கம்மலும் என்னோடய கொலுசும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு போய் எழிலில் குளிப்பாடிட்டு எழிலையும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழில் வந்துட்டு எங்கேனா வெளியே போகிறதுனா ரொம்ப ஜாலியாகிடுவான். அந்த குஷியிலே வந்துட்டு கிளப்பவே விட மாட்டான். ஜம்ப் பண்ணிக்கிட்டு இதை பிடிச்சி இழுத்துட்டு அதை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதுக்காக நான் அவனை வந்து திட்டிகிட்டே போட்டுட்ருந்தேன். உடனே வந்துட்டு எனக்கு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து ஏமாற்றிட்டு இருந்தான் ஐஸ் வச்சுட்டு. ஸோ ரெடி பண்ணி விட்டோன்னா ஒரே ஜாலி ஆகிட்டார். விளையாட இறங்கி ஓடி போயிட்டான் உடனே வெளியே. ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு அவனால் விளையாடாமல் இருக்க முடியாது, எங்கேயாவது ஓடிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு இன்றைக்கி சிம்பிளாக பிபி க்ரீம் வச்சு தான் வந்து மேக்கப் செட் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்துட்டு ஹேர் ஸ்டைலும் வந்துட்டு ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு கீழே வந்து பின்னிட்டேன். பூ மட்டும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு பின்னியெல்லாம் போட்டுட்டேன். கோவில்கிட்ட போயிட்டு பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். நான் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே அவரும் வந்து ரெடி ஆகிட்டார். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு கருமாரியம்மன் கோவிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம், திருவேற்காடு. ஸோ ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பியிருந்தோம். இந்த ஹாரம் வந்துட்டு நான் என்னுடைய நாத்தனார் மேரேஜ் அப்போ வாங்கியிருந்தேன். அண்ட் இதுதான் இன்றைக்கி போட்டிருந்தேன், போட்டுக்கோ அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்டிருந்தேன். அவர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். பட் எனக்கு என்னவோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கிராண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்துட்டு இந்த லாங் செயினே போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நானும் ரெடி ஆகிட்டேன், அவரும் ரெடி ஆகிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். இந்த சாரீ வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து ஆக்சுவலாக என்னோடய தம்பி கல்யாணத்துக்கு அம்மா வாங்கி கொடுத்த சாரீஸில் ஒரு சாரீ இது. நான் வந்து தம்பி கல்யாணத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்த பட்டு சாரீ கட்டியிருந்தேன். இது வந்துட்டு நார்மல் சாஃப்ட் சில்க் தான். ஸோ அதை வந்து அப்படியே வச்சுருந்தேன். அதை வந்து இன்றைக்கி தான் கட்டணும்னு இருந்திருக்கு போல். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் கலர் வந்து நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களே அந்த கிளிப்பில் வந்துட்டு எழில் வந்துட்டு அவங்க அப்பா கூட வந்துட்டு அவனும் வந்து ஸ்டேரிங் பிடிச்சிட்டே வந்துட்டான். அவனும் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் தூரம் சும்மா ஒரு 2 செகண்ட் கூட பிடிக்கல. அப்புறம் கை வலிச்சது போல் விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்துட்டு கோவில் ரீச் ஆகிட்டோம். கோவில்கிட்ட போயிட்டு எனக்கு பூ வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு உள்ளே போயிருந்தோம். உள்ளே போனால் ரொம்ப பெரிய க்யூ இருந்துச்சு. சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்ததுனால ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்ட வந்து அந்த க்யூவில் நின்று தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே பிரகாரம்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம். எழில் வந்து பிரசாதம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்ததுனால போயிட்டு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சக்கரை பொங்கலும் புளி சாதமும் வாங்கியிருந்தோம். ஸோ உட்காந்து அதை சமத்தாக சாப்பிட்டாரு எழில். அவன் சக்கரை பொங்கல் வீட்டில் செஞ்சால் கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டான். அதே கோவிலில் கொடுத்தா மட்டும் சாப்பிட்றான். அது எப்படின்னு தெரியல. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து நடந்து வரும்போதே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நிமிஷம் கூட அவனை வந்து கீழே இறக்கியே விட முடியல. அப்புறம் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியிலே வந்து எழில் நல்லா தூங்கிட்டான். ஸோ அப்படியே வந்து அவனை நிப்பாட்டிட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த எலிஃபண்ட் கன் வந்துட்டு நாங்கள் கோவில்கிட்டே வாங்கிட்டு வந்திருந்தோம், பபிள் கன் அது. அதுக்கப்புறமா வந்துட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வந்து தேங்காய், பூ, பழம் எல்லாமே நம்ம சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு தான் போயிருந்தோம் வீட்டில். ஸோ சாமிக்கிட்ட வச்சிடலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஆஃப்டர்நூன் வந்துட்டு அவர் வந்துட்டு ஊருக்கு போகிறது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஆஃப்டர்நூனே வந்து கேக் கட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கன் வச்சு கொஞ்ச நேரம் அப்பாவும் பிள்ளையும் விளையாடிட்டு கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஊட்டும் போது என்ன பண்ணிட்டான், வேணாம் எனக்கு கேக் வேண்டாம், எனக்கு அந்த செரி தான் வேணும்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அண்ட் அதை எடுத்து கொடுத்தா வாயில் போட்ட உடனே துப்பிட்டான். பாடா கேக் சாப்பிடு கேக் சாப்பிடுனா வரவே இல்லை. அப்புறம் அவனை தூக்கி தான் ஊட்டினோம். அதுக்கப்புறமா வாங்கிட்டு எனக்கும் அவருக்கும் அழகாக சமத்தாக ஊட்டிட்டு அவங்க அச்சம்மாக்கும் போய் ஊட்டிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அகெயின் போய் அந்த கன்னை வந்து எடுத்துக்கிட்டான். அவனுக்கு கவனம் ஃபுல்லாக அந்த கன் மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்களா சொல்லுங்கள். நான் வந்துட்டு எப்போவுமே சாரீ மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட் வச்சு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட வந்துட்டு வெளியே போகும்போது அப்படி கட்டிட்டு போக மாட்டேன். ஏன்னா எழில் வச்சுட்டு என்னால் கேரி பண்ண முடியாது. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் வர லேட் ஆயிருங்கிறதுனால அத்தை தான் வந்து செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து வெளியே போகிறதுனால வேறு எதுவும் ஹெவியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால இது மட்டும்தான் செஞ்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2-3 மணி போல் அவர் கிளம்புனார். அதனால் அவருக்கு வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்க வேண்டியிருந்தது. ஷர்ட் ரெண்டுமே வந்து லைட் கலருங்கிறதுனால எழிலோட ட்ரெஸ் போட்டு வச்சுருந்தேன். இந்த பாக்ஸில் வந்துட்டு அந்த ஷர்ட்டை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து அப்படி அப்படியே அவரோட பேக்கில் வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டேன். பர்ஸ் அப்புறம் அவருடைய பெல்ட் அதெல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் ஜிப்பில் வச்சு கொடுத்துட்டேன். சார்ஜர் எல்லாமே வச்சு கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு கிளம்பிட்டார். ஸோ இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி டே இப்படி தான் போச்சு. அவர் வந்துட்டு ஊருக்கு போக வேண்டியிருந்ததுனால நாங்கள் வேறு எதுவுமே பிளான் பண்ணல. இன்கேஸ் அவர் வந்துட்டு வீட்டில் இருந்திருந்தார் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும். பாய்.